பட்ஜெட்டில் தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்கு நிதி குறைப்பு மற்றும் வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கீடு என்ற தகவல் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் எதையும் அறிவிக்காமல் துரோகம் செய்த ஒன்றிய அரசு இன்றைக்கு ரயில்வே திட்டங்களிலும் தமிழர்களின் முதுகில் குத்தியிருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து திமுக எம்பியும் முன்னாள் மத்திய அமைச்சருமான TR பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். வணக்கம். MP TR பாலுவுடைய இந்த அறிக்கையில் என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கார்? வணக்கம். கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை மக்களை இணைப்பது ரயில்வே திட்டங்கள் தான். ஆனால் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு 1000 ரூபாய் என்று மத்திய அரசு பிச்சை போட்டிருக்கிறது என்று மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து திமுக மக்களவை குழு தலைவர் TR பாலு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் இந்த ரயில்வே நிதி ஒதுக்கீடு சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசு சமீபத்தில் தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்கான திட்டங்கள் எதையும் அறிவிக்காமல் துரோகம் செய்தது. அந்த வகையில் இப்போது ரயில்வே திட்டங்களிலும் தமிழர்களின் முதுகில் மத்திய அரசு குத்தியிருக்கிறது என்று அந்த அறிக்கையில் TR பாலு சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு முறையும் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது ரயில்வே திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற பிங்க் நிற புத்தகம் ஒன்றை மத்திய அரசு வெளியிடுவார்கள். ஆனால் இந்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடிவுற்றதற்கு பிறகே அந்த பிங்க் நிற புத்தகங்கள் என்பது வெளியிடப்பட்டிருப்பதும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக நாட்டில் 80% மக்களை மறந்துவிட்டு பணக்காரர்களுக்காக மட்டுமே மனதில் வைத்து ரயில்வே திட்டங்களை மத்திய அரசு வகுத்து வருகிறது என்றும் TR பாலு அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுவையில் 40 தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வயிற்றெரிச்சல் காரணமாகவே தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களை போதுமான நிதி ஒதுக்காமல் மத்திய அரசு வஞ்சிக்கிறது என்றும் TR பாலு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குறிப்பாக தெற்கு ரயில்வேயில் புதிய வழித்தடங்களுக்கு 976 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு இதற்கு முன்பு தெரிவித்திருந்த நிலையில் இப்போது 301 கோடி ரூபாய் என்று அந்த திட்டத்திற்கான நிதி குறைக்கப்பட்டிருக்கிறது என்று TR பாலு அதில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல இரட்டைபாதை திட்டங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2214 கோடி ரூபாய் செலவு என்பது இப்போது 1928 கோடி ரூபாயாக குறைத்து விட்டார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இதே போன்று தமிழகத்தின் முக்கியமான ரயில்வே திட்டமான கன்னியாகுமரி திட்டங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் நிதி ஒதுக்கியிருப்பது என்பது நிச்சயம் இதை கண்டிக்கத்தக்கக்கூடியது என்றும் TR பாலு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருப்பதை பார்க்க முடிகிறது. ரயில்வே திட்டம் மட்டுமல்லாது கடந்த 2 ஆண்டுகளாகவே சென்னை மெட்ரோ திட்டங்களுக்கும் மத்திய அரசு ஒரு பைசா கூட ஒதுக்கீடு செய்யாததும் கண்டிக்கத்தக்கது என்று TR பாலு அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டி இப்படி ரயில்வே திட்டங்கள் பல திட்டங்களை சுட்டிக்காட்டி மத்திய அரசுக்கு ஒரு கண்டன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.